வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜ்கிருஷ்ணா. ஜூடின் சிந்துஜான். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பரீட்சையின் இலக்கை போன்று வாழ்வின் இலக்கையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. 1 லட்சம் ரூபாய் பிணை பணத்தில் விமல் வீரவங்சவின் கடவுச்சீட்டை மீள வழங்குமாறு நீதிமன்றம் அறிவிப்பு. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் எவன்கார்ட் கப்பல் சோதிக்கப்பட்டது. வர்த்தகம் செய்யக்கூடிய உலகின் சிறந்த நாடுகள் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கம். பரீட்சையை போன்று வாழ்வின் இலக்குகளையும் வெற்றி கொள்வது தொடர்பில் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நுகேகுட சமுத்திரதேவி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நுகேகுட சமுத்திரதேவி மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. பாடசாலையில் திறமைகளை வெளியிட்ட மாணவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதியினால் பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பரீட்சையை இலக்காக கொண்டு செயற்படுவது போன்று வாழ்வின் இலக்கு தொடர்பிலும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாடவிதானங்கள், கலாசாரம், விளையாட்டு போன்ற துறைகள் மீது செலுத்தும் ஆர்வத்தை சமூகத்தை கட்டியெழுப்பும் விடயத்திலும் செலுத்த வேண்டும். அந்த தேவையை உணர்கின்றோம். நாடு என்ற வகையில் இலவச கல்வி முறையில் நாம் மகிழ்ச்சி அடைய நிலைமை காணப்படுகின்ற போதிலும் சமூகத்திற்கு தேவையான மக்களை உருவாக்கும் விடயத்தை நோக்க வேண்டும். சிலரின் செயற்பாடுகள் காரணமாக உண்மையானவர்களின் மனிதநேயம் இல்லாமற் போகின்றது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு கல்லூரியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. அதனை அடுத்து பாடசாலையின் புதிய அழகிய பிரிவையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்சவின் கடவுச்சீட்டை மீள ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணை பணமாக 1 லட்சம் ரூபாவை அறவிட்ட பின்னர் கடவுச்சீட்டை மீள வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. கடந்த வியாழக்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச வெளிநாடு செல்வதற்கு விமான நிலையத்திற்கு சென்றபோது கடவுச்சீட்டில் காணப்பட்ட சிக்கல் நிலைமை காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். அதனையடுத்து மேலதிக விசாரணைக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். இது தொடர்பிலான வழக்கு விசாரணை அடுத்த வருடம் மே மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. விமல் வீரவன்சவின் பிணை மற்றும் அவரின் கடவுச்சீட்டை மீள பெற்றுக் கொள்வதற்கான வழக்கு 2வது தடவையாக இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடவுச்சீட்டை வழங்க குற்றத்தடுப்பு பிரிவினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த வழக்கு எதிர்வரும் 2016ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் பாரதூரமானதொன்றல்ல. நீதிமன்றம் எனது கடவுச்சீட்டை விடுவித்திருக்காது. மேலும் நான் வெளிநாடு செல்வதற்கு தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இதனை பெரிதுபடுத்தி காட்ட முற்பட்டாலும் இந்த வழக்கு பாரதூரமானதல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. රාජ්පොලිසිය පෙන්වන තරමේ බරපතල ප්‍රශ්නයක් මෙතන තිබිලා නැති බව. ඔබතුමා හිතාමතාද මේ සිද්ධියට මුල්ුණු පාස්පෝර්ට් එකේ අධිකරණයේ ඔක්කොට ඉදිරි කාලය තුල තීරණයේදී ලබන අවුරුදු මැයි මාසෙ ඉතින් අහනවනේ ඒ අතරතුර ඔය හැම දෙයකටම පිළිතුරු ලැබේ. உங்கள் விஜயத்தின் நிலைமை என்ன? අපි බලාපොරොත්තු வெளிநாடு சென்றுள்ள இளைஞர்களுடன் கலந்துரையாடி எதிர்காலத்தில் அந்த கூட்டத்தை அதே போன்று நடத்துவதற்கு கலந்துரையாடப்படுகின்றது. රටවල් වල ඒ විදිහටම පවත්වන්න. මේ අගමැතිතුමා ඔබතුමාට සහාය දුන්නා කියලා කියන්නේ දීපු සහාය තමයි මේ. ඒක පාස්පෝර්ට් කියලා තියෙනවා. උසාවියෙන් ගාගන්න. රාජතාන්ත්‍රික. උසාවියෙන් ගාගන්න. රෙඩ් පාස්පෝර්ට් මේ සිද්ධිය දකින්නේ රජය மக்களின் பக்கம் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முயல்கின்றனர். நாம் இந்த நிலைமை தொடர்பில் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாட்டின் நீதிமன்றம் அரசியல் கட்சி பேதங்களின்றி நீதியை நிலைநாட்டும் என்று நான் நினைக்கின்றேன். நாட்டில் இன்றைய தினமும் சீரற்ற வானிலை தொடர்வதனால் பல மாவட்டங்களிலும் இயல்பு நிலைமை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் பெருமளவில் வாழ்வாதார தடைகளை எதிர்நோக்கியுள்ளனர். மலையக பகுதிகளில் தொடர்ந்து மண் சரிவு அபாயம்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் கிரான் குடும்பிமலை வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இந்த வீதியில் நீர் 6 அடிக்கு மேல் குறுக்கிட்டு பாய்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வீதியின் சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் மக்கள் படகுகள் மூலம் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். மக்களின் வசதி கருதி ராணுவத்தின் 3 படகுகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அவசர நிலைமைகளில் செயற்படுவதற்கு ராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ பேச்சாளர் கூறினார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக வெலிமடை பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. வெலிமடையில் உள்ள சூடாமலை மற்றும் வார்விக் பகுதிகளில் வசித்து வந்த 56 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் மண் சரிவு அபாயத்தினால் இடம்பெயர்ந்துள்ளனர். அலகொலகால மற்றும் பொரகஸ் ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வசித்து வந்த மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் மதுரை மாவட்ட உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார தெரிவித்தார். வார்விக் தோட்டத்தில் வசித்து வந்த 21 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் இடம்பெயர்ந்து அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பிரதேச செயலகம், கிராம சேவகர் பிரிவு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வழங்கி வருகின்றது. சூடாதமலை பகுதியில் வசித்து வந்த 35 குடும்பங்களும் இடம்பெயர்ந்து அவர்களது உறவினர் வீடுகளில் வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் தொடரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக நெச்சகையில் ஈடுபடும் தாம் சிரமங்களை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கரையோர பிரதேசங்களில் தொடரும் மழையினால் பிரதேச மக்களின் கடற்றொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஸ்டெப்டன் பகுதியில் பாரிய மூங்கில் தொகுதி சரிந்து விழுந்ததால் 2 மணத்தியாலங்கள் வரை இந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஹட்டன் எபோட்சிலி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை தொடரும் மழையினால் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து காசல்டி நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ளவர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு காசல்டி நீர்த்தேக்க பொறியியலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலநிலையில் நிலவும் மாற்றம் காரணமாக ஹப்புத்தளை நகரில் தொடர்ந்தும் பனிமூட்டமான நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் சிரமத்திற்கு மத்தியில் பிரயாணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிக மகா வித்தியாலயத்தின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் 2 அரசியல்வாதிகளால் 2 தடவைகள் திறந்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிக மகா வித்தியாலயத்தில் மத்திய அரசினால் விஞ்ஞான கூடம் ஒன்று நிறுவப்பட்டது. இந்த ஆய்வுக்கூடத்தை கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கவிருந்த நிலையில் கிராமிய பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் அமீர் அலி அவருக்கு முன்னர் அதனை இன்று திறந்து வைத்தார். இப்படி இந்த நிகழ்விலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு இப்படி கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிற அரசியலை அவர் செய்யக்கூடாது என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர் என்னுடைய நண்பர், நல்ல நண்பர். அவருக்கு யாரோ பிழையான வழிகாட்டல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ அவர்களுக்கு பின்புலத்திலே இருந்து இயக்குகின்ற காரணத்தினால் தான் அவ்வாறு இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் 2 அமைச்சர்கள், எங்களுடைய ஏறாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலி ஜாயிர் மௌலானா அவர்களும், நாங்கள் அகில விராஜ் காரியவசம் அவர்களோடும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களோடும் நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது தேசியத்திலே சம்பந்தப்பட்ட விடயம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று அந்த பணியை இந்த ஜனாதிபதியின் பேராலும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களின் பேராலும் எனது பேராலும் இதை ஞாபகம் செய்து அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கையளியுங்கள் என்ற செய்தியை அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இது ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக எங்களுடைய கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே பழிதீர்க்கின்ற கோபதாபம் படுகிற விடயங்கள் ஒன்றும் கிடையாது. அவர் அரசியலுக்கு புதிதானவர் என்ற காரணத்தினால் நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சாரங்களை அவர்கள் படித்துக் கொள்வதிலே அவர்கள் பின்னிருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் திருந்திக் கொள்ளுவார். விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை பிரதி அமைச்சர் அமீர் அலி திறந்து வைத்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் பாடசாலை முன்றலில் கூடியிருந்த அவரின் ஆதரவாளர்கள் தம்மை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்காமை தொடர்பில் இவ்வாறு செயற்பட்டனர்.
இதன் பின்னர் ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிகா மகா வித்தியாலயத்திற்கு வருகை தந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது பாடசாலையின் விஞ்ஞான கூடத்தை மீண்டும் திறந்து வைத்தார். வைபவம் நிறைவு பெற்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் பாடசாலையை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் நாம் அவரிடம் வினவினோம். முதலாவது விடயம், இங்கு 2 நிகழ்வுகள் என்ற ஒரு விடயத்துக்கே இடமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாக வேண்டும். இன்று எங்களுடைய மாகாண அதிகாரத்துக்குட்பட்ட இந்த லெபோரட்டரி எல்லா ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டு அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு அதற்கான ஒரு இன்விடேஷன் கூட அடிக்கப்பட்டு அந்த இன்விடேஷனிலே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இதை துறப்பதற்கு சீஃப் கெஸ்டாக வருவார் என்றும், அதே போன்று எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி அவர்கள் கெஸ்ட் ஆஃப் ஆனராகவும் பிடி ஆபீஷியல் உட்பட எல்லோருமே வந்து இந்த கட்டிடத்தையும் இந்த லெபோரட்டரியும் நாங்கள் திறந்து வைத்திருப்பது என்று ஒரு இன்விடேஷனை ஏற்கனவே அடிக்கப்பட்டு எல்லோருக்கும் பங்கிடப்பட்ட ஒரு விடயம். வேறு ஏதாவது அங்கு நடைபெற்றிருந்தால் அது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு பிரிவினர் அதை எவ்வாறு நடவடிக்கை அதற்கு எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரீதியிலே வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, இவ்வாறான நிகழ்வுகள் மாகாணத்திலே நடைபெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. 1986ஆம் ஆண்டில் சென்னை சூளைமேட்டில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தா மீதான வழக்கை தனியாக விசாரணை செய்யுமாறு தமிழக அரசு தரப்பினால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 பேரில் 9 பேர் தலைமறைவாகியுள்ள நிலையில் டக்ளஸ் தேவானந்தா மீதான வழக்கை 2ஆக பிரித்து விசாரிக்குமாறு கோரி அரச நகர குற்றவியல் வழக்கறிஞர் எம்எல் சிக்கன் 4வது அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனை அடுத்து இந்த மனுவை நவம்பர் மாதம் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 1986ஆம் ஆண்டு சூளைமேட்டில் திருநாவுக்கரசு என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர் மீது அமைந்தகரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் ஆஜரான டக்ளஸ் தேவானந்தா அதன் பின்னர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினால் அவருக்கு எதிராக பிணையற்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் அவரை தேடப்பட்டு வரும் தலைமறைவு குற்றவாளி எனவும் சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ஆட்சேபித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா மனு தாக்கல் செய்ததை அடுத்து தலைமறைவு குற்றவாளி என்று அமர்வு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மாத்திரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. அதன் பின்னர் தனக்கு எதிரான பிடியாணையை ரத்து செய்யுமாறு கோரியும் வீடியோ கான்பரன்சிங் ஊடாக தன்னிடம் விசாரணை நடத்துமாறும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை 4வது அமர்வு நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆயினும் மேன்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தரான KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் தாக்கல் செய்திருந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்கொட முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணை இடம்பெற்றது. KP தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தராக செயற்பட்டதுடன் அவர் கப்பல் மூலம் ஆயுதங்களையும் பணத்தையும் சேகரித்து அந்த இயக்கத்திற்கு வழங்கியதாக விஜித் ஹேரத் தாக்கல் செய்துள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரன் பத்மநாதன் இழைத்ததாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பிலான பட்டியல் ஒன்றையும் மனுதாரர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்டியல் தொடர்பில் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக 4 அறிக்கைகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜயந்த் ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். மனுதாரருக்கு அந்த அறிக்கைகளின் பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளனவா என இதன்போது நீதிபதி வினவினார். இந்த அறிக்கைகளின் பிரதிகளை மனுதாரர் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது கூறியுள்ளார். இந்த அறிக்கைகளின் பிரதிகளை பரிசீலித்து அடுத்த கட்ட தீர்மானத்தை மேற்கொள்வதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். இதற்கமைய மனு மீதான விசாரணை நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. KP தொடர்பிலான முறைப்பாட்டில் உள்ள 193 விடயங்கள் தொடர்பிலான அறிக்கையின் பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது.
எனவே அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதனை ஆராய்ந்து பின்னர் நவம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் விடயங்களை எடுத்துரைக்க எதிர்பார்க்கின்றோம். நாம் நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கூறியது கேபி நேரடியாக ஆயுத கொடுக்கல் வாங்கல்களில் தொடர்பு பட்டார் என்ற விடயமல்ல. கேபிஏ ஒரு சந்தர்ப்பத்தில் LTTE அமைப்பின் தலைவர்களில் ஒருவரானார். நிதி மற்றும் ஆயுத விடயங்களில் பிரதான உறுப்பினரானார். அவர் 2 அரசு தலைவர்களின் கொலையுடன் தொடர்பு பட்டுள்ளார். அதனுடன் தொடர்புபட்ட விடயத்தை நாம் முன்வைக்கின்றோம். வவுனியா மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வாழ்வின் எழுச்சி சந்தை இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா செயலகத்தில் இந்த சந்தை நிறுவப்பட்டுள்ளது. வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சந்தையில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்கள் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த சந்தை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் சந்தையை இன்று திறந்து வைத்தனர். உற்பத்தியாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற இந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள். தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை குறைந்த விலைகளிலே விற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை பாரிய அளவிலே நிலம் இருக்கிறது. தேவையான நீர் வசதிகள் இருக்கின்றன. கடந்த போர் சூழல் காரணமாக இவற்றை முழுமையாக ஒரு பயன்படுத்த முடியாத நிலைமைகள் இருந்தது. நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த மாவட்டத்தினுடைய இந்த உற்பத்திகளை பெருக்குவதற்கான சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஆகவே இவர்களை நாங்கள் எல்லோரும் இணைந்து இவர்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. எங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து விட்டோம், கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியதியோடு நிர்பந்தத்தோடு எங்களுடைய விவசாயிகள் அறவிலைக்கு கொடுத்து சென்று தங்களுடைய கடனை, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களாக திண்டாடிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த மரக்கரை உற்பத்தி செய்கின்ற எங்களுடைய விவசாயிகள் மிகவும் சொல்லன்னா துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதிலே நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நியாயமான விலைக்கு கொடுப்பதற்கான ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்தாக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இனி வருகின்ற காலங்களிலே எங்களுடைய விவசாய பெருமக்களின் உற்பத்தி பொருட்கள் நியாயமான அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலைக்கு சந்தையிலே வாங்கப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம். அம்பாறை ராமகிருஷ்ண மிஷன் பெண்கள் பாடசாலையின் மாணவர்களுக்கான பாராட்டு விழா ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் க. கோடீஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது புலமை பரிசில் சித்தியடைந்த மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் 9A சித்திகளை பெற்ற மாணவிகள் பாராட்டப்பட்டனர். இந்த 30 கால யுத்தத்தினால் எமது கல்வி சமுதாயம் மிகவும் பின்தள்ளி காணப்படுகிறது. இந்த கல்வி சமுதாயம் கடந்த கால ஆட்சியாளர்களினால் மிகவும் திட்டமிட்ட முறையிலே பின்தள்ளப்பட்டு எமது சமூகம் சீரழியப்பட்டது. இந்த அம்பாறை மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை விட மிகவும் பின்தள்ளப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அனைவரும் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். இதற்காக முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களை இந்த பிரதேசத்திலே உருவாக்கி அதனூடாக எமது இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இன்று வடமாகாண முதலமைச்சரை சந்தித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அருள் கேசவ் மற்றும் வாஷிங்டன் பெண்கள் விவகார பொறுப்பதிகாரி ஆகியோர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து முதலமைச்சர் விக்னேஸ்வரனை அவரது இல்லத்தில் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் பலிசாரின் பொறுப்பில் உள்ள அவன்கார்ட் கப்பலை இன்று சோதனைக்குட்படுத்தினர். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய கப்பலில் உள்ள ஆயுதங்களில் ஒரு பகுதியை இன்று சோதனைக்குட்படுத்தியதாக அது குறித்து விசாரணை நடத்தும் குழுவின் தலைவரான பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜபக்ச குறிப்பிட்டார். எஞ்சியுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் நாளை விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார்.
அவன்கார்ட் பாதுகாப்பு நிறுவனத்தினால் கடந்த அரசாங்க கால பகுதியில் ரக்னலங்கா நிறுவனத்திடமிருந்து ஆயுதங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அளிக்கப்பட்ட சாட்சியங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்வதே அந்த கப்பலில் சோதனை நடத்துவதன் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் பாராட்ட வேண்டும். எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் அவர்கள் பிரிவொன்றை ஸ்தாபிக்க உள்ளனர். இது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முழு நாடும் எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் பேசுகின்றது. எவன்கார்ட் சம்பவம் சிறிய சம்பவம் அல்ல. பாராளுமன்றத்தில் இது சிறிய சம்பவமாக மாறியுள்ளது. அது தொடர்பில் அதிக அளவில் பேசுவதும் இல்லை. இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை. ஏன் இந்த நாட்டின் சட்டம் இவ்வாறு தளர்த்தப்பட்டுள்ளது? இது பாரியதொரு பிரச்சினை. தமிழ் மக்களின் பிரச்சினை அவ்வாறே உள்ளது. முஸ்லிம் மக்களை தொடர்ந்தும் நெருக்கடிக்குள்ளாக்கினால் அவர்களும் ஆயுதம் ஏந்த முடியும் என்று எதிர்வு கூறலை இந்தியாவிற்கு சென்ற விகடனுக்கு கருத்து முன்வைத்தமைக்காக என்னை கைது செய்தனர். எனது தாயார் மரணமாகி 2 நாட்களில் என்னை கைது செய்தனர். யார் கைது செய்தார்? குடும்பத்தை பார்த்து ஏன் இந்த அளவு அச்சமடைகின்றீர்கள் என நாம் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். பாஹரே பிரதேச செயலாளர் பிரிவில் மியான்குளம் பிரதேசத்தில் யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவர் இன்று பிற்பகல் 4:30 மணியளவில் வயலுக்கு செல்லும் வழியில் வைத்து யானை தாக்கி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர யாழ் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர யாழ் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்களை அவரின் இல்லத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் இதன்போது சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனும் கலந்து கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் யாழ் துறையப்பா மைதான புனரமைப்பு நிர்மாண பணிகளையும் பார்வையிட்டார்.